பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு மணப்பாடு சுற்றுலா தலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை மற்றும் லைட் ஹவுஸ் பகுதியில் குடும்பத்தோடு நேரத்தை செலவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடற்கரையானது சின்ன ரோமாபுரி என அழைக்கப்படுகிறது. இந்த கடற்கரையில் இருந்து பல நூறு வருடங்களுக்கு முன்பு ரோமாபுரி என்ற நாட்டிற்கு வணிக போக்குவரத்து நடந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. இந்த நிலையில் இந்த கடற்கரையானது தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் விளங்குகிறது. இந்த கடற்கரையில் கடல், சிங்கம், ராட்டினம், தாமிரபரணி, யானை உள்ளிட்ட பல்வேறு சினிமாக்கள் இந்த கடற்கரை பகுதியில் படமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கும் மணப்பாடு கடற்கரையில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரை மணலில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டனர். குடும்பத்துடன் வந்தவர்கள் கடலில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் வீட்டில் உணவுகளை சமைத்து கொண்டு வந்து மணப்பாடு கடற்கரை பகுதியில் அமர்ந்து குடும்பத்தினரோடு உணவுகளை பரிமாறி உண்டு மகிழ்ந்தனர். மேலும் மணப்பாடு கடற்கரை பகுதியில் உள்ள லைட் ஹவுஸ் சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் குழந்தைகளுக்கு 5 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த லைட் ஹவுஸ் மேல் ஏறி பொதுமக்கள் மணப்பாடு கடல் அழகை கண்டு ரசித்தனர். அதோடு அதன் அருகே உள்ள பூங்காவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விளையாட்டு உபகரணங்களில் விளையாடி மகிழ்ந்தனர். அதோடு கடற்கரை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். மேலும் கடற்கரை மீனவர்கள் மீன் பிடித்து அதே இடத்தில் வைத்து மீன்களை சமைத்து விற்பனை செய்தனர். மணப்பாடுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அதை விரும்பி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்த ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.